என்னடா இது ஜாக்கு முத்துப்பாட்டியோட செல்ல பிள்ளையே ஆயிட்டான். சரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. முத்துப்பாட்டி நம்மளை எல்லாருமே மறந்துடுவாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணி முத்துப்பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம சூப்பராக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் முத்துப்பாட்டிக்கு. ஓகேவா? கிச்சன் செய்யலாமா, இல்லை அந்த மாதிரி கிச்சன் செய்யலாமா? அந்த குட்டியாக இருக்கும்ல டால் மாதிரி. என்ன இவளுங்க நம்மளை விட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி நம்மளை தான் ஒரு வேளை திட்டிகிட்டு இருக்காங்களோ? அந்த ஹார்ட் ஷேப் கிச்சனே பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? என்ன சர்ப்ரைஸ்? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. அது முத்துப்பாட்டிக்கான சர்ப்ரைஸ். போடாங்க பாட்டி. பாட்டி கண்ணு முடிங்க, நான் உங்களுக்காக சர்ப்ரைஸ் செஞ்சுட்டு வரப்போகிறோம். சூப்பரான சர்ப்ரைஸ். இங்கே பாருங்கள், இதை வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஆத்தி மேக்கப் செட் எதுக்கு? எனக்கு மேக்கப் பண்ணி விட போகிறேளா? அதெல்லாம் எனக்கு வேணாமா. இந்த காலத்துல எல்லாம் இந்த வயசில் எதுக்கு மேக்கப்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பாட்டி மேக்கப் இல்லை, அது வேறு ஒரு மேட்ரு. உங்களுக்கு சீக்ரெட்டாக நாங்கள் லாஸ்ட்டில் காட்டுறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், ஃபோம் கிளேலாம் எடுத்துகிட்டு வரோம். சூப்பர் ஃபன்னாக நாங்கள் உங்களுக்கு ஒன்று செஞ்சு தரப்போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். அட பாவீங்களா, உங்களை விட்டுட்டு ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் வாங்கினேன், அதுக்கு இப்படி பழி வாங்குறீங்களா? ப்ளீஸ் என்னையும் சேர்த்துக்கோங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறேன். சரி போனால் போகுது, நண்பனாக போயிட்டேன். வந்து உட்காரு சைடில். ஐயா ஜாலி. இந்த கீ செயினா? ஓகே, நான் ஐடியா தரேன். டெடி பேர் செய்யலாமா? முத்துப்பாட்டி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுவும் சரிதான். முத்துப்பாட்டிக்கு ஃபேவரட்டான கலர்ஸில் நம்ம செய்யலாம். ஓகேவா? பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறம் எல்லோ எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு என்னென்ன கலர் தேவையோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டெடியோட ஹெட்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி கொஞ்சோண்டு ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஃபேஸில் நம்ம அழகாக ஐஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த குட்டி பால்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம யூஎஸ்க்காக. இப்போ நான் யூஎஸ் எஃபெக்ட் தெரியணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பிரிண்ட் மாதிரி இந்த சைடில் இந்த டூல் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெண்டு காதுக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடாகவும் யூஎஸ் எங்கே இருக்குமோ டெடி பேருக்கு அந்த சைடை நம்ம வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் பாடிக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். பாடிக்கு ஹெட்டை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கிட்டோன்னா பாடி ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இதை வந்து சூப்பராக இதுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணணும்ல. ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு விட வேணாமா டெடி பேருக்கு? அதனால் முத்துப்பாட்டியோட ஃபேவரட் கலரான பர்பிள் கலர், லைட் பர்பிள் எடுத்துக்கலாம். இந்த பர்பிள் கலர் வச்சு ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் போடுற மாதிரி நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி விட்டுறணும். நான் க்ளே கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக தான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். சுட்டீஸ் உங்களுக்கு க்ளே நிறையா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஹேண்டுக்கு நம்ம தனியாக ஸ்லீவ்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஹேண்டு செய்யும்போது. ஓகேவா? இப்போ நம்மளோட ஷர்ட்டோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கை தான் செய்ய போகிறோம். கை கால்னு நம்ம பிங்க் கலர்லேயே நம்ம அழகாக செஞ்சிடலாம். ஓகேவா? இந்த இதில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்ம ஹேண்டுக்கு என்ன சைஸ் தேவையோ நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளோட டெடி பேரோட ஹேண்டு கிடச்சிடும். இப்போ நம்ம அழகாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அங்கே மேலே கீழேன்னு ஃபிக்ஸ் பண்ணால் அது கையா காலான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்புறம் முத்துப்பாட்டி என்னடா இது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ நான் ரெண்டு இதுவும் கை வந்து ரெண்டு கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை அழகாக இங்கே ஒட்ட போகிறேன். இந்த சைடில் இப்படி ஒட்ட போகிறேன். ஓகேவா? அப்போ தான் அது சூப்பராக இப்படி ஹேண்ட் இப்படி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ரெண்டு சைடும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குட்டியாக நான் வந்து சர்க்கிளாக எடுத்திருக்கேன். பர்பிள் கலரே எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பர்பிள் கலரை அப்படியே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? அப்படியே ஸ்லீவ்ஸ் மாதிரியே இருக்குது, கை மாதிரியே இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ரெண்டு சைடும் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து லெக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹேண்டுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் இல்லைனா சும்மா ஒரு சின்ன கத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்துக்கணும். அழகாக இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்க வந்து டெடி பேரோட ஹேண்ட் மாதிரியே இருக்கும். நெயில்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்கும். இப்போ அதே டெக்னிக்கில் அதே மாதிரி நான் வந்து லெக் செய்ய போகிறேன். ஆனால் இந்த வாட்டி இம்ப்ரெஷன் வந்து வேறு மாதிரி வைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா? அதே மாதிரி எடுத்து இந்த சைட்லேருந்து ஒட்டிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் லெக்ஸு உட்காந்துருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதுலேயும் சும்மா நம்ம கிறிஸ் கிராஸாக நம்ம வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடை லைட்டாக ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெட்டில் வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ ஃபிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக அது ஃபிட் ஆயிரும். இது எல்லாமே நீங்கள் டக்குன்னு பண்ணால் தான் க்ளே காயறதுக்குள்ளே பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து கம் யூஸ் பண்ணி தான் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லோ கலர் ரொம்ப பிடிச்ச கலர் முத்துப்பாட்டிக்கு. ஸோ அதனால் இந்த எல்லோவில் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால ஒயிட் ஆட் பண்ணி லைட் எல்லோவாக பண்ண போகிறோம்.
பார்த்தீங்களா எப்படி இருந்த எல்லோ இந்த மாதிரி லைட் எல்லோ ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வாய்க்கு இருக்கும்ல டெடி பேருக்கு அது மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஹெட்டோட பேஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பிளாக் கலர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்ம மூக்கு செய்ய போகிறோம். மூக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே செஞ்சுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக அது ஸ்டிக் ஆயிரும். அதே மாதிரி இன்னும் குட்டியான பிளாக் எடுத்து இந்த மாதிரி ஐஸாக நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டெடி பேரோட ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கழுத்துட்ட நல்லா பிஞ்ச் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டோன்னா சூப்பராக ஒட்டிடும். அவ்வளோதான். இந்த டாலை நீங்கள் அப்படி கூட யாருக்கு வேணாலும் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நாங்கள் அப்படியே தர போகிறதில்ல. இன்னும் நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ப்ரஷ் பென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஐலைனர், ஐப்ரோ அது மாதிரி என்ன வேணுமோ போட்டுக்கலாம். நான் ஐப்ரோஸும் அப்புறம் மூக்கு கீழே அப்படியே வாய் மாதிரி இருக்கும்ல டெடி பேருக்கு அது மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இது ஓகே தானே கிம்லி? ஓகேவா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஷர்ட்டுக்கு நம்ம ஒரு காலர் மாதிரி கொடுத்துடலாம். அவ்வளோதான், கீ செயினும் ஃபிட் பண்ணியாச்சு. ஆமாம், இதுக்கு எதுக்கு மேக்கப் செட்டு? எனக்கு ஒன்றுமே போடலையே. கிம்லி நீ தான் சொல்லி ஆகணும் இது எதுக்குன்னு. இது வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தியா பிங்க் ஷேடு இருக்குல்ல, இதில் பிங்க் ஷேடு எடுத்து இந்த டெடி பேரோட கன்னத்தில் சூப்பராக நான் பிங்க் ரோஸ் போட போகிறேன். இப்போ பார்த்தியா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நம்ம மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே அழியவும் அழியாது. நான் கோல்டு கலர்லாம் இயர்ஸ்க்கு அப்புறம் ஷர்ட்க்கெல்லாம் கொடுத்துட்டு ஹேண்ட்க்கு எல்லாம் பிங்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோவை விட நேரில் செம்மையாக இருக்குது. பாட்டி பாருங்க, பார்த்தீங்களா? உங்களுக்காக சூப்பராக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெடி பேர் நாங்கள் செஞ்சுருக்கோம். வாவ் பசங்களா, எனக்காகவா இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க? பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சிட்டிஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.